வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சுவையான மனோகரம் ஸ்வீட் முறுக்கு உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நார்மலாக பண்ணுற முறுக்கு வச்சு நான் இதை இன்ஸ்டன்ட் மனோகரம் இனிப்பு முறுக்கு பண்ணியிருந்தேங்க. இப்போ ஒரு 1/4 கப் அளவு உளுத்தம்பருப்பு, முழு உளுத்தம்பருப்பு எடுத்துகிட்டு வெறும் கடாயில் நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு ஆற வச்சுட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை சலிச்சிட்டு நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவு உடச்ச கடலை, பொட்டுக்கடலை அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதையும் நம்ம சலித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 கப் அளவு இடியாப்ப மாவு, அரிசி மாவு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இதில் ஒரு 3-4 ஸ்பூன் அளவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த உளுத்தம்பருப்பு மாவை இதில் போட்டுக்கலாங்க. உளுத்தம்பருப்பும் பொட்டுக்கடலை மாவு இதில் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு போட்டுடலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவு நெய் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இதில் துளி சால்ட்டு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு முறுக்கு மாவு நம்ம பிசைஞ்சிக்கலாம். முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக இதில் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது போல் கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம தேன்குழல் பிழிகிற அச்சு எடுத்துகிட்டு இந்த 3 கண் உள்ள அச்சு போட்டுட்டு நம்ம அந்த குழலில் போட்டுட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாங்க. சுற்றியில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இது உள்ள போட்டு நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். சின்ன சின்ன முறுக்காக பிழிஞ்சிட்டு ஒரு கரண்டி மேலே பிழிஞ்சிடலாங்க. பிழிஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காய வச்சுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சது இந்த முறுக்கெல்லாம் ஒரு 3-4 முறுக்கு போட்டுட்டு நம்ம நல்லா பொரித்து எடுத்துடலாம், சுட்டு எடுத்துடலாம். இந்த போல் நம்ம ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் செவந்தது, இன்னொரு பக்கம் அப்படி லைட்டாக வெந்தது திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வெந்துட்டு ஓசையெல்லாம் அடங்கினது எண்ணெய் வடியை விட்டுட்டு எடுத்து வச்சிடலாங்க. இது போல் நம்ம எல்லா முறுக்கையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த முறுக்கில் நம்ம நல்லா இது போல் நொறுக்கிக்கலாம். கையிலே நல்லா தூள் பண்ணிக்கலாங்க. ரொம்ப தூளாகவும் இல்லாமல் இன்னும் பாதியமாக இது போல் 2 கப் அளவு வந்ததுங்க. அதை நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு அரை கப்லேருந்து ஒரு 3/4 கப் அளவு வெல்லம், பொடித்த வெல்லம் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு அடுப்பில் ஒரு அடிகனமான பேன் இல்லை பாத்திரம் வச்சுட்டு அதில் இந்த வெல்லம் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளருக்கும் குறைச்சலாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. இப்போ இந்த வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதை நம்ம ஸ்டவ் பண்ணிடலாங்க. இதை வடிகட்டிக்கலாம். இப்போ வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு, நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இப்போ அதே பேனை நல்லா கழுவிட்டு அடுப்பில் வச்சுக்கலாங்க. இப்போ வடிகட்டின இந்த வெள்ளை தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். பாகு நம்ம தயார் பண்ணிக்கலாங்க. நல்லா உருட்டுற பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போது ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு பாகு ஊற்றி பார்க்கலாங்க. உருட்டுற பதம் வந்தால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாகு பதம் வந்துடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் ஏலக்காய் தூள் கொஞ்சமாக இதில் நுணுக்கி போட்டுடலாங்க. நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். கலந்துட்டு நம்ம இதை தூள் பண்ணி வச்சுருக்கிற முறுக்கை இதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு கரண்டியில் நல்லா கலந்துக்கலாம். இந்த பாகு எல்லா முறுக்குலேயும் படுற மாதிரி நல்லா கிளறிக்கலாங்க. கலந்துட்டு நம்ம இன்னொரு பாத்திரத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
இன்னொரு பாத்திரத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கிளறிக்கலாங்க. நல்லா சூடாக தான் இருக்கும். இப்போது கொஞ்சமாக அரிசி மாவு நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த சூட்டோடையே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கையில் எடுத்துகிட்டு எந்த ஷேப்பில் இருந்தாலும் பரவாயில்ல, அரிசி மாவை கையில் அப்படி தடவிட்டு கொஞ்சமாக லைட்டாக அப்படியே உருட்டிக்கலாம். உருட்டிட்டு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இதை போல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக நம்ம உருட்டி வச்சிடலாங்க. சூடு ஆறுறதுக்குள்ளேயே நம்ம எல்லா மாவையும் எல்லா முறுக்கையும் நம்ம இதை போல் உருட்டி எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கடைசியாக நம்ம அரிசி மாவு லைட்டாக அப்படி கையில் தொட்டுட்டு நல்லா உருட்டிக்கலாங்க. இப்போ உருட்டவும் வரும், அழுத்தி உருட்டி எடுத்து வச்சிடலாம். இது போல் 2 கையிலையும் நம்ம உருட்டி அழுத்திட்டு நம்ம இது போல் உருண்டையெல்லாம் உருட்டி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ ரவுண்ட் ஷேப்புக்கும் வந்துடுச்சு. நல்லா ஆறுனதும் இது கெட்டிப்பட்டுருங்க, நல்லா இறுகி போயிடும். நீங்களும் இந்த டேஸ்டான மனோகரம் இன்ஸ்டன்ட் இனிப்பு முறுக்கு உருண்டை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்ஸ்டன்ட் மனோகரம் நம்ம ஈஸியாக இது போல் செஞ்சிடலாங்க. எப்பவுமே நம்ம நார்மலாக முறுக்கி சாப்பிட்டு போர் அடித்து போச்சுன்னா இந்த போல் ஸ்வீட் முறுக்கு ஒரு தடவையும் செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் இந்த டேஸ்டான மனோகரம் இன்ஸ்டன்ட் இனிப்பு முறுக்கு உருண்டை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.